ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் இந்த சபை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்க உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார், மகிழ்ச்சியாக்குவார். பிரைஸ் தி லார்ட். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபைங்க. வேதாகமம் சொல்கிறது எபேசியில் அவருடைய கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையால் தான் நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வேதாகமம் சொல்கிறது. அந்த கிருபை தான் நம்மை சுகமாக்குறது, அந்த கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது, அந்த கிருபை தான் நமக்கு உயர்வையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தருகிறது. ஆனால் கிருபை என்பதை நாம் இன்னும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபைனா என்னன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியத்தை சொல்லுவோம். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிறது கிருபைன்னு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அது பல அர்த்தங்கள் இருக்குது. அந்த கிருபையுடைய மையம் என்னன்னா அன்பு. பிரைஸ் தி லார்ட். கிருபையுடைய மையமே என்னது? லவ். தேவன் நம்மேல் அன்பாக இருந்தபடியால் தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனே அனுப்பினார். அதனால தான் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ கிருபை என்றால் நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை நம்மீது அன்பு வைத்து தான் ஆண்டவர் செஞ்சார். அல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், ஜீவனே கொடுக்க அளவுக்கு நம்ம துணிகிறோம் அப்படின்னா அங்கே அன்பு இருக்குது. இப்போ கிருபையை நாம் பாங்க, என் கிருபை உனக்கு போதும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் பாராட்டின கிருபை பெரியது அப்படிலாம் நிறைய கிருபையை குறித்து தாவீது சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அதிகமாய் சொல்லப்பட்ட வசனம். கிறிஸ்தவங்களுக்கு கிருபை அந்த வார்த்தை அனைவருக்கும் பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். கிருபையால் தான் நம்ம கூட வாழ்க்கையில் எவ்வளோதான் வெற்றி பெற்றாலும் எவ்வளோதான் முன்னேறினாலும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஏன்? ஆனால் அநேகருக்கு அந்த கிருபையுடைய அந்த அர்த்தம் தெரியவில்லை. இன்றைக்கி நம்ம மேலே கிருபை இருக்குதுங்க. வேதாகமம் சொல்கிறது யோவான் சுவிசேஷத்தில் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். ஆனால் நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோமே, அந்த கிருபை எவ்வளோ பெரிய காரியம் நமக்கு செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம மேலே இருக்க கிருபையை நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற கிருபையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும், சந்தோஷமாய் மாறும், சுகமாயிருவீங்க. கிருபையை புரிந்து கொண்டால் ஐஸ்வர்யம் வந்துவிடும். வேதாகமம் சொல்ல 2 கொரிந்தியில் பவுல் சொல்லாரு, கொரிந்து சபையை பார்த்து சொல்லாரு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யனாக முடியும். தேவ கிருபை என்ன செஞ்சிருக்குன்னா, நம்ம பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, பயத்தை, வியாதியை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் சுகத்தையும் நன்மையும் ஜீவனையும் கொடுப்பது கிருபை. அப்போ நம்ம இன்னும் அந்த கிருபையை ருசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம கிருபை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஆனால் ஏன்னா தேவன் என் மேல் அன்பு வச்சுட்டார். கிருபை அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் கிருபைக்குடைய மையம் என்னென்னா லவ். அந்த கிருபை தாங்க. இப்போ கிருபை பெற்றவங்க அப்படின்னா என்னென்னா, அந்த தேவ அன்பை அனுபவிச்சுக்கும் போது நம்ம மற்றவங்க மேலே கோபம் வராது, அல்லேலூயா, கசப்பு வராது, வெறுப்பு வராது. ஏன்னா தேவ கிருபை நம்மளை தாங்குது. தேவ கிருபை தான் நம்மளை நடத்துது. ஆனால் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இந்த நாளில் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த கிருபை எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி கற்றுக்கொண்டோம்னா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபை நல்லது, ஆண்டவரே உங்கள் கிருபை எவ்வளோ, அந்த கிருபையை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் யாரை குறித்து ஆரம்பிக்குது என்றால் சாலமன் ராஜாவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அடிக்கடி சாலமன் ராஜாவை குறித்து தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இனி வருகிற நாட்களில் தேவனுடைய கிருபையால் அந்த சாலமன் ராஜாவுடைய ராஜ்ய பாரத்தில் தேவ கிருபையும் ஆளுகையும் எப்படிலாம் அவனுக்கு கிடைச்சிச்சு. இப்போ வேதாகமம் சொல்லுகிறது,
சாலொமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சாலொமோனே பெரியதாக பார்த்துட்டு இருந்தாங்க யூதர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, சாலொமோனிலும் பெரியவர் இன்னைக்கு உனக்குள்ளே இருக்கிறார். இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம அப்படியே தியானிக்க போகிறோம். பாருங்கள், இதில் 1ஆம் அதிகாரத்தை மாத்திரம் இந்த நாளை தியானிக்க போயிடும். இந்த 1வது அதிகாரத்தில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது வருகிறார். அடுத்தது தீர்க்கதரிசி நாத்தான் வருகிறார். அதுக்கடுத்து பத்சேபாள் வருகிறார். அதுக்கடுத்து சாலமோன் வருகிறார். அதோனியா என்ற ஒருவர் வருகிறார். இது பல நபர்களை குறித்து இந்த 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் முறை எப்படின்னா, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தத்தை வைப்பாங்க. நம்ம அந்த பேரை தியானிக்கும் போது அதோடைய அர்த்தம் நமக்கு புரியும் போது இந்த பழைய ஏற்பாட்டுடைய சத்தியங்கள் புதிய உடன்படிக்கையிலையும் அது புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ்லா. இப்போது இந்த 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 வசனங்கள் ஃபஸ்ட்டு வாசிப்போம். 3 வசனங்கள். தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி, இஸ்ரவேல் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாக இருந்தால், அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. பாருங்கள், இங்கே முதல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, யாரை இந்த கேமராவை கொண்டு போகிறாங்க டைரக்டர், தாவீதை காட்டுறாங்க ஆண்டவர். தாவீதுடைய மகன் தான் சாலமோன். தாவீதுக்கு வயதாயிருச்சு, ஆனாலும் அவன் ராஜா தான். பிரைஸ்லா. அவனை கவனிக்க கடைசி வரை அவனை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் உண்டு. பிரைஸ்லா. அவன் அப்பயும் ராஜாவாக தான் இருக்கிறான், ராஜ சிங்காசனத்தில் இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். வயதானாலும் அவனுக்கு மரியாதை இருக்குது. இது தாவீதை குறித்து நம்ம அடுத்தது தியானிக்க போகிறோம். இப்போது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒருவன் எழும்புகிறான். அவன் தான் எதிரி. அவன் அதோனியா, அவனுடைய பெயர். பாருங்க, அவன் என்ன சொல்றானா பாருங்க, கீழே 3 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி இப்ப யாரு அவன் என்ன சொல்றான்? நான் ராஜா ஆவேன் என்று. கிருபைக்கு எதிர்பதம் கிரியை. சொல்லுங்க, எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. கிருபைக்கு எதிர்பதம் கிரியை. அவனா தன்னுடைய சுய முயற்சி. அல்லேலூயா. நான் கிருபையால வாழ்கிறோம். அவன் சுய முயற்சி. பாருங்க, அவன் சொல்றான், நான் இந்த தாவீதுக்கு வயதாயிருச்சு, நான் ராஜா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் ஆட்களையும் சம்பாதிக்கிறான். பிரைஸ்ல ரொம்ப ஜோக்கா இருக்கும் பாருங்க. அடுத்த வருஷம் வாசிக்கலாம். நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்கள் தன்னைத்தானே. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவு நாலேஜ் நமக்கு இருந்தாலும், நாம் நம்மை உயர்த்தக்கூடாது. பிரைஸ்லா. உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். நான் யார் தெரியுமா, நான் அப்படி, நான் இப்படி, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லணும், தேவ கிருபையால் எனக்கு மட்டுமான வாழ்கிறேன். அல்லேலூயா. தன்னைத்தானே நம்ம என்ன செய்யக்கூடாது. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் யாருன்னா பிசாசு. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற எல்லா காரியத்திலையும், ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே, உங்கள் கிருபை தான். இந்த கிருபை இல்லாத போது கிரியை என்ன செய்யும் என்றால், அது தன்னைத்தானே உயர்த்தும். இவன் என்ன சொல்கிறான்னா, ராஜா அவன்னு சொல்லிக்கிட்டு அவன் குதிரை வீரர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான், ஆட்கள்லாம் ரெடி பண்ணுறான். நான் அடுத்த வருஷம் வாசிங்க, ரொம்ப ஜோக்காக இருக்கு பாருங்க. தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலம் வேலைக்காரங்களை ராஜா ராஜான்னு சொல்றதுக்கு ரூபா கொடுத்து, அல்லேலூயா. சில அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க வாழ்க வாழ்கன்னு சொல்றதுக்கு. இப்போ பாருங்க, இங்கே ஒரு அரசியல்வாதி வந்தாங்கன்னா சும்மா கூட்டம் வேணா கூட்டு போவாங்க, சும்மா இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கையில் ரூபா கொடுத்து இறங்கணும்னு என்ன சொல்லணும், தலைவரை வாழ்க வாழ்க வாழ்க. அல்லேலூயா. இப்போ வந்து அதோனியா கூட இருக்க ஆட்கள்லாம் கூட்டுக்கிட்டுட்டே, நான் தான் ராஜாவை போகிறேன், நீங்களாம் என்ன செஞ்சிடணும்,
வாழ்க வாழ்கன்னு சொல்லணும், குதிரை வேலைகள் எல்லாம் அவனா தன்னுடைய சொந்த முயற்சியினால் சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. நமக்கு கூட வேலைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஆனால் நம்ம சொல்லணும், ஆண்டவர் நீங்கள் கொடுத்த வேலை என் நாலேஜு, நான் எக்ஸாம் எழுதுனேன், எனக்கு இது கிடைச்சிச்சு. நோ 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 நோ. அல்லேலூயா. உங்களுக்கு டேலண்டே இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், கர்த்தருடைய கிருபை. பிரைஸ்லா. இவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தனக்கு ஆட்களை சம்பாதித்து கொண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவனுக்குள்ள ஒரு பெருமை. அவன் கண்ணாடியில் பார்த்துருப்பான், அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு பாரு, நம்ம தான் ராஜா மாதிரி தெரியுறோம். இல்லையா? நம்ம தான் என்னவா தெரியுறோம்? ராஜா மாதிரி இருக்கோம்டா. நம்ம தான் ராஜா. தன்னை குறித்தும் தன்னுடைய அழகை குறித்தும் அவன் பெருமைப்பட்டான். அல்லேலூயா. அழகாக இருப்பது நல்லது, ஆனால் அந்த அழகே நம்ம ஆண்டோட சொன்னாண்ட நீங்கள் கொடுத்தது. அல்லேலூயா. இவன் தன்னைத்தானே பார்க்க, நான் தாண்ட ராஜா அப்படின்னு நினைக்கிறான். பிரைஸ்லா. தேவன் எப்படிப்பட்டவர்னா, போன வாரம் தியானிச்சுப்பாங்க, சாம்பல் இருக்கிறவங்கள, புழுதியில் இருக்கிறவங்கள தூக்கி பிரபுகளோடு உட்கார வைக்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ நம்ம கஷ்டப்படலாம், பாடுகள் இருக்கலாம், உங்களோட வாழ்க்கை ரொம்ப தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இப்போ பாருங்க, இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு அந்த காரியங்களை பண்ணிட்டு அடுத்த வாசிங்க. அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரானிய அபியத்தியரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரானிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இவன் ஆட்களை ரெடி பண்ணிட்டான். ஆட்களை ரெடி பண்ணி மந்திரிமார்களை, ஏற்கனவே தாவீதுடைய அரசவையில் இருந்த மந்திரிகளையும் இவன் கைக்குள்ளே போட்டான். யோவாப்பு முக்கியமான ஒரு தளபதி, தாவீது கூடயே இருந்தான், அவனே கைக்குள்ளே போட்டான். நான் பார்க்குறாங்க, சரி அம்மா இவன் தாண்டா ராஜா மாதிரி தெரியுறான், இவன் தாண்டா எல்லாமே செய்கிறான்னு சொல்லி இவனா ரெடி பண்ணிட்டான். ஆட்களை ரெடி பண்ணிட்டு வாழ்க்கை வாழ்க்கை சொல்லுங்கடா, அப்பாண்டா மந்திரிலாம் நம்மளை மதிப்பாங்க. அவனோட கார் ரெடி பண்ணிக்கிறான், அது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கும்போது இவங்க இந்த தாவீதோடு இருந்த மந்திரிகள் பல பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க. இல்லையா? ஒருவேளை இவன் தான் ராஜாவாக ஆகிடுவான் போல், ஏன்னா தாவீது என்ன ஆகிட்டான், வயதாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குரூப் நடந்துகிட்டு இருக்குது. இப்பொழுது கிருபை சாலமோனுக்காக எப்படி செயல்படுகிறது என்பதுதான் இன்றைக்கி தியானிக்க போயிடும். பிரைஸ்லா. இப்போ பாருங்க, கிருபை சாலமோனுக்காக செயல்படுகிறது. கிருபை உங்களுக்காக எனக்காக இந்த மார்ச் மாதம் முதல் ஆண்டோட வருகை வரை செயல்படும். நம்ம இதை புரிந்து கொண்டோம்னா நீங்கள் கிருபைக்கு கைத்தட்டுவீங்க. இப்போ சாலமன் எந்த முயற்சியும் பண்ணவில்லை. தேவ திட்டத்தின்படி, தாவீதுடைய விருப்பத்தின்படி அடுத்த ராஜா யார் தான் மாறணும்னா சாலமன் தான். ஆனால் சாலமன் எந்த முயற்சியும் பண்ணவில்லை. இப்போ சாலமனுக்காக 2 பேர் முயற்சி பண்ணுறாங்க. வாசிக்கலாம் அடுத்த வசனம். தீர்க்கதரிசியாகிய 10ஆம் வசனம். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாலை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இப்போ பாருங்க, இப்போ யார் 2 பேர் யார் வராங்க? ஃபஸ்ட்டு அதோனியா வந்துட்டு போயிட்டான். இப்போ யார் திரும்ப கேமராவை எங்கே கொண்டு போகிறாங்க? தீர்க்கதரிசி நாத்தான். நாத்தான் அப்படின்னா கேவ் அண்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட், கொடுக்கிறவன், தேவனிடத்திலிருந்து வந்த பரிசு. அல்லேலூயா. பத்சேபாள் என்றால் சத்தியத்தின் மகள். பத்சேபாள் என்றால் உரியாவின் மனைவி தான். ஆனால் அதுக்கடுத்து தாவீது கல்யாணம் முடித்த பிற்பாடு அவருடைய பத்சேபாள் என்ற அர்த்தம் என்னன்னா, அவள் சத்தியத்தின் மகள். பிரைஸ்லா. இப்போ சத்தியமும் கிருபையும் எங்கே காணப்படுகிறது என்றால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. இப்போ சாலமனுக்காக யார் வேலை செய்கிறான்னா, கிஃப்ட்டு
பரிசு வேலை செய்கிறது, கொடுக்கிற தேவன் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. நாத்தான் என்றால் கொடுக்கிறவன், பரிசை கொடுக்கிறவன். கிருபை என்பது பரிசு. இந்த கிருபை எப்படி அறிந்து கொள்ளலாம்? சத்தியத்தினால் அறிந்து கொள்ளலாம். சத்தியம் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் வியாதியும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அதுக்கு பிரதிபலனாக கொடுக்குறாரு. அதாங்க பரிசுங்க. அப்போ சத்தியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, வியாதியை நீக்கிறவர். கர்த்தர் மரணத்தை கொடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். கர்த்தர் நம்மை தரித்திரமாக்குறவர் அல்ல, ஐஸ்வர்யனாய் மாற்றுகிறவர். இதுதான் நம்ம கிட்ட இருந்த பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. பிரேஸ்லா. நம்ம கிட்ட இருக்க பலவீனங்களை, நம்மக்கிட்ட இருக்கிற தடுமாற்றங்களை, நம்மக்கிட்ட இருக்கிற வியாதிகளை, நம்மக்கிட்ட இருக்கிற சோர்வுகளை, கவலையை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் அதுக்கு பதில் பரிசு தருகிறார். பிரைஸ்லா. இந்த பழைய பட்டுச்சேலையை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு புது பட்டுச்சேலை தாரோன்னு சொல்லுவாங்க பாருங்க. பிரைஸ்கா. பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு, இதான் கிருபையை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நாத்தான் என்றால் கொடுக்கிறவர், பரிசு கொடுக்கிறவர். பத்சேபாள் என்றால் சத்தியத்தின் மகள். அப்போது இந்த கிருபை சாலமோனுக்காக எப்படி வேலை செய்கிறது என்பது பாருங்க. அடுத்த 2-3 வருஷங்களை பார்ப்போம். நீ தாவீது ராஜாவின் இடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடே பேசி கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவின் இடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனை என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. கவனிங்கள், இங்கே போய் சாலமோனுக்காக நாத்தான் தீர்க்கதரிசியும் பத்சேபாளும் தாவீது கிட்ட போகிறாங்க. தாவீது அப்படின்னா மச்சிலம் இல்லையா? தாவீதுனா அதிகமாக நேசிக்கிறவர். பிரேஸ்லா. நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். யார்? இப்போ பாருங்க, இந்த கிருபை எப்படின்னா சாலமன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். சாலமன் என்ற வார்த்தைக்கு என்னன்னா, ஷாலோம் என்ற எபிரேய பதத்திலிருந்து வந்தது தான் சாலமோன். சாலமோன் என்ற சமாதானம். இந்த மார்ச் மாதம் நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, சபையை பார்த்து, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு சமாதானம். அல்லேலூயா. சாலமோன் என்றால் சமாதானம். சாலமோன் என்றால் என்ன அர்த்தம்னால் கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தர் அவனிடத்தில் அன்பாக இருந்தாராம். பாருங்க, இப்படி இப்போ இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. உடனே தாவீது சொல்லுகிறான், நீங்கள் ஏன் மகனாகி சாலமோனை ஏன் ஸ்தானத்தில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை ராஜாவாக மாற்றுங்க அப்படின்னு சொல்ல இருப்பாங்க. 21-23 வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். நாத்தான், ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனை என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீ சொன்னதுண்டோ? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து 28 வாசிங்க. 28. அப்பொழுது தாவீது ராஜா பிரதித்திரமாக பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள். அல்லேலூயா. பத்சேபாளை யாரு? மக்கள் கேட்குறாங்களான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பத்சேபாளை யாரு? சத்தியத்தின் மகள். சத்தியம் வந்தால் நம் வாழ்க்கை முன்னேறும். அல்லேலூயா. உண்மை என்பது தெரியுமா? உண்மைனா திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை அடிக்கும். மழை பெய்யுறது உண்மைதான், வெயில் அடிப்பது உண்மைதான். ஆனால் உண்மை மாறலாம். அல்லேலூயா. நம்முடைய சபையுடைய பெருக்கம் மாறலாம். பிரேஸ்லா. சத்தியம் மாறாதது. அல்லேலூயா. தேவன் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். அந்த சத்தியம் மாறவே மாறாது. பிரேஸ்லா. உண்மை மாறலாம், சத்தியம் மாறா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நல்லா புரியுது. அவருடைய தழும்புல குணமானீர்கள். இது என்னது?
உண்மை அல்ல, சத்தியம். ஆனால் தாவீது சொல்கிறான், சத்தியத்தை என்கிட்ட கொண்டு வாங்க. சத்தியம் என்னன்னா, தாவீது வாக்கு பண்ணியிருக்கிறார் சாலமன் ராஜாவாக மாறணும். பிரேசலா. இன்னைக்கு நம்ம பிதாவாகி தேவன் அவருடைய கிருபையால் ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடனே பத்சேபாலை வர வைக்கிறாங்க, தீர்க்கதரிசியாக நாத்தானை வர வைக்கிறாங்க. அப்போது தாவீது பேசுகிற ஒரு வார்த்தை தான் பாருங்கள், 30 வசனம், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதை எல்லாவற்றிலையும் என் ஆத்துமாவை, என் மனதை மீட்டவர் அவருடைய கிருபை தான். பிரேஸ்லா. அவள் கிருபையால் தான் நான் மட்டுமா வந்திருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். அப்பொழுது பாருங்கள் 32, பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனே. பிரேஸ்லா. யார் எப்படி சொல்றாங்க தாவீது? என் குமாரனாகிய சாலமோனே. இன்னைக்கு நம்மை பார்த்து கூட ஆண்டவர் சொல்ல, என் மகள், என் மகன். பிரைஸ்லா. என் குமாரனாகிய சாலமோனே, நீங்க என் கோவேர். நல்லா கவனிக்கணும். கிருபை எங்க வேலை செய்யுது? கிருபை இன்னைக்கு அந்த நாட்கள் ராஜாக்கள் பயன்படுத்தின கோவேர் கழுதை, ரதம். இப்போ இந்த கோவேர் கழுதை யாருடையது? தாவீதுடையது. ஆனால் அது கிருபையால் சாலமோனுக்கு வருது. பிரைஸ்லாம். அல்லேலூயா. வெளியே டோர் திறந்து விட்டுருங்க. பாருங்க, என் குமாரனாகிய தாவீது என் கோவேர் கழுதையின் மேல் அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரனே சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் போதே ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆமென். இவ பாருங்க, கிருபையுடைய காரியங்களை சொல்றேன். ஆண்டவர் கிருபையால் பத்சேபாளுடைய மகன், தாவீதுடைய மகன் தான் சாலமோன். ஆண்டவர் சொல்லாரு, தாவீது சொல்றான், என் குமாரன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்ல, நீ என் மகள், நீ என்னுடைய மகன். பாருங்க எவ்வளோ பேர் கிருபை பாருங்க இது. அல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அன்னைக்கு நம்மை பார்த்து சர்வ வல்லமை தேவன் சொல்லி, என்னுடைய மகள், என் மகன், என்னுடைய கோவேர் கழுதை. இது கிருபையால் யார் தான் சம்பாதிச்சா? தாவீது சம்பாதிச்சத சாலமோனுக்கு வருது. அல்லேலூயா. பாருங்க, இந்த அபிஷேகம் பாருங்க, ராஜரிக அபிஷேகம் யாருக்கு ஊற்றப்படுகிறது என்றால், கிருபையால இந்த அபிஷேகம் சாலமோனுக்கு வருது. தாவீதுடைய ஸ்தானம், ராஜா என்ற ஸ்தானம், சிங்காசனம் எப்படி கிடைக்குதுன்னா கிருபையால கிடைக்குது. அப்ப ராஜ வஸ்திரம் எதனால கிடைச்சிருக்குது? கிருபையால கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. ராஜ அதிகாரம் எப்படி கிடைச்சிருக்குது? கிருபையால கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. எல்லாமே பாருங்க, என்னுடைய ஸ்தானத்தில் அவனை கொண்டு போங்க, அவன் ராஜா வாழ்க என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்க, இவன் அதோனியா மக்களுக்கு எல்லாம் ரூபாலாம் கொடுத்து என்னை வாழ்க வாழ்ன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்ன. கிருபை அநேக ஜனங்கள் நம்மை பார்த்து வாழ்க என்று சொல்ல வைக்கும். அல்லேலூயா. நம்மை பார்த்து இவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வைக்கும். கிருபை பாருங்க, சாலமோன் எந்த முயற்சியும் பண்ணலை. அவன் தன் ரதத்தை சம்பாதிக்கலை, ஸ்தானத்தை சம்பாதிக்கலை. ஆனால் கிருபை தாவீதுடைய ஸ்தானத்துக்கும் தாவீதுடைய அபிஷேகம், அது மாத்திரமில்லை, தாவீதுடைய ஜனங்கள்லாம் யாருடைய ஜனங்களாக மாறுறாங்க? சாலமோனுடைய ஜனங்கள். அப்படியே பண்ற மாற்றங்க. பிரைஸ்லாம். அதுக்கு அந்த வேதிச்சாங்க, கிருபையால் பெரிய பெரிய நன்மைகளை இந்த மார்ச் மாதத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஒரு நன்மை சுகம், சமாதானம், ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி எல்லாம் கிருபையால் வரும். கர்த்தர் கிருபையாக அவன் பேரை பெருமைப்படுத்துவாருங்க. அவன் அதோனியா தன்னைத்தானே பெருமைப்படுத்தினான். சாலமோனை கர்த்தருடைய கிருபை பெருமைப்படுத்தியது. இன்னைக்கு நம்ம சாலமோனை பற்றி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிருபையால் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னைக்கு நம்மளை விட்டு போகாதுங்க. பிரைஸ்லா. கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, கீழே பார்த்தீங்கன்னா 38வது வசனம். அப்படியே ஆசாரனேய சாத்தோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும்
யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு யாருடைய ராஜாவுடைய கோவேறு கழுதை? சாலமோனுடைய கோவேறு கழுதை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபை நமக்காக பல நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய கோவேறு கழுதை? தாவீதுடைய கோவேறு கழுதை. யாருடைய சிங்காசனம்? தாவீதுடைய சிங்காசனம். அல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளோ நல்லது பாருங்க. பிரைஸ்ல பாருங்க, நான் ஒரு டேப் வேணும்னு சொல்லி போன மாதம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நம்ம மெசேஜ்லாம் இப்போ டைரியில் எழுதிட்டு இருக்கிறோம். இப்போ டைரி எழுத கட்டிலும் இதில் தான் எங்கேனாலும் கொண்டு போயிருக்கலாம். பாருங்கள் இது வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேங்க. போன மாதத்தில் ஒரு பாஸ்டர் மூலமாக கிஃப்டாக கிடச்சிச்சு. அல்லேலூயா. அப்போ அதுக்காக நான் எந்த விலைக்கிறையுமும் செலுத்தலை. இதுதான் கிருபை, இதுதான் பரிசு. நம்ம எந்த முயற்சியும் நான் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிருபை என்றால் பரிசு. பரிசுனா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறோம். பொருள் வாங்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட போய் கொடுத்துட்டு 2000 ரூபா கொடுக்குறீங்களா எனக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன கிடையாது? பரிசு. பரிசு என்பது முற்றிலும் இலவசம். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கி நம்ம பல பேர் நமக்கு கவர்மெண்டில் பரிசு தராங்க, இலவசம் தராங்க. ஆனால் இலவசம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது? ஒன்று இல்லாமல் போயிடுது. ஆனால் கர்த்தருடைய இலவசமான கிருபை, கர்த்தருடைய வருகை வர, நித்திய ஜீவன் வர நம்ம நடத்துகிறது. அல்லேலூயா. கிருபையால் சுகம் சொல்லுமா? கிருபையால் சுகம், கிருபையால் ஐஸ்வர்யம், கிருபையால் ஜனங்கள், கிருபையால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆண்டவரே. பிரைஸ்லா. சோர்ந்து போகவே வேண்டாம். பிரைஸ். கிருபையால் ஆத்துமாக்களை கொடுப்பார், கிருபையால் பில்டிங்கை கொடுப்பார். எந்த முயற்சியும் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபையை சார்ந்து கொள்ளணும். கிருபையால் நீங்கள் சூப்பராக படிப்பீங்க, கிருபையால் நல்ல வேலைகளை கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிருபை எங்கே செயல்படுது என்றால், சாலமோனுக்கு ஏன் இவ்வளோ கிருபை செயல்பட்டுச்சுன்னா, சாலமோன் மேல் தேவன் அன்பாக இருந்தார். அல்லேலூயா. சாலமோன் என்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம்லாம் இருக்குது என்பதை சொல்கிறேன் பாருங்க. நம்ம இதை தொடர்ச்சியாக தியானிக்கலாம் பாருங்க. சாலமோன் என்ற பேருக்கு சமாதானம். கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கை எங்கும் சமாதானம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை முழுவதும் அவனோட வருகை வர, என் எல்லை எங்கும், என் தலைமுறை எல்லை எங்கும், எங்கள் சபை எங்கும் சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு சமாதானம் இல்லாட்டா பணம் இருந்து, சாப்பாடு இருந்து, எல்லாமே இருந்தாலும் சமாதானம் போயிடுச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்கவே முடியாது. சமாதானம். சாலமோன்ற பேருக்கு என்னென்னா சமாதானம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இந்த மார்ச் மாதம் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லார், உங்களுக்கு சமாதானம். வியாதியோ, பலவீனமோ, சோர்வோ, கவலைகளோ, நெருக்கங்களோ, பாடுகள் மத்தியில் நம்ம இருக்கிறோமா, கர்த்தருடைய ஆவியான சொல்லார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் மகனே, சமாதானம். இது சாலமோனை எதுக்கு நம்ம ஒப்பிடலாம்? கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒப்பிடலாம். சமாதானம். முதல் வார்த்தை, அந்த சமாதானம் என்ற வார்த்தை ஷாலோம் என்ற எபிரேய பதத்திலிருந்து வந்திருக்குது. ஷாலோம் அப்படின்னா சமாதானம். இன்னொன்று, அவனுடைய பேர் அர்த்தம் அமைதியானவன். அல்லேலூயா. சமாதானம் வந்துச்சுன்னா நமக்கு எப்போ நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுதுன்னா, நம்முடைய மனதில் சமாதானம் இல்லாமல் போகும்போது தான். நமக்கு மன வருத்தம், வேதனை, டென்ஷன்லாம் எப்போ வருதுன்னா, ஐயோ ஒரு காரியம் நமக்கு என்ன செய்யலை, நிறைவேறும். இங்கே சாலமோன் என்றால் அமைதியானவன். ஏன் அவன் அமைதியானவனா? அவன் பேரே என்னது? சமாதானம். சாலோம். பிரைஸ்லாம். எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்கள் எல்லை எங்கும் எனக்கு சமாதானம் வேணும்ப்பா. என் மனதில் குழப்பமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் மனதில் அப்பா சமாதானம் இருக்கணும். எங்கள் சபையில் சமாதானம் இருக்கணும். எங்களுடைய தலைமுறையில் சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, கடவுளின் நண்பர். சாலமோன் என்றால் ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா? கடவுளின் நண்பர். பாருங்கள், அற்புதமாக. அது மாத்திரம் இல்லை, சாலமோன் என்றால் அமைதியின் ஆட்சியாளர். பிரைஸ்லா. சாலமோன் தாங்க யுத்தமே பண்ணலை, ஆனால் மிகப்பெரிய கிங்கு சாலமோன் தான். அல்லேலூயா. அமைதியின் ஆட்சியாளர் சாலமோன் என்றால். அதுக்கடுத்து சாலமோனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி பேர் எடுக்கிறார். அவனுக்கு பேர் எடுக்கிறார் எதித்தியா என்ற பெயர் சாலமோனுக்கு உண்டு. இது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பாருங்க.
எதித்தியா அப்படின்னா சாலமோனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி விட்ட பேர் எதித்தியா. எதித்தியா அப்படின்னா என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் மாத்திரம் லார்ட் லவ்ஸ் ஹிம். பாருங்க, ஆன் பண்ணிட்டு இருக்கேன். பிரைஸ் லார்ட். பாருங்க, கர்த்தருக்கு எதித்தியா என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன், லார்ட் லவ்ஸ் ஹிம், ஆண்டவர் அவரை நேசிக்கிறார். அல்லேலூயா. எதித்தியா என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன். நீங்கள் அந்த கிருபை எப்படி தெரியுமா? நம்ம மேலே ஏன் தேவன் கிருபையாக இருக்காருன்னா, நான் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா, நான் கர்த்தருக்கு பிரியமானவன், ஆகியால் என் மேலே தேவ கிருபை இருக்குது. தேவன் என்னை அளவில்லாமல் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது சாலமோனுக்கு இப்படிப்பட்ட பல அர்த்தங்கள் உள்ள பெயர்கள் உண்டு. அது மாத்திரம் இல்லை, 2 சாமுவேல் 12:24 பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தார். அவனிடத்தில் கர்த்தர் எப்படி இருந்தாரா? அந்த ஒரு வார்த்தையை ஆவியான உங்கள் மனசில் பதிப்பாராக. நீங்கள் இன்றைக்கி அனைவரும் பேர் பாருங்க, நீங்கள் உங்கள் இருதயத்தில் கை வச்சுருங்க, தேவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சோர்ந்து போக மாட்டேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இடத்துல அன்பாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் இடத்துல பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம், நீங்கள் ஆட்சி செய்வீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போது இந்த சாலமோனுடைய காரியங்கள், சாலமோனை போய் ராஜாவாக மாற்றுகிறார்கள். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு வார்த்தையின்படியாக என்ன நடக்குதுன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அவனை சாலமோனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக மாற்றி அவனை ஊரெலாம் சுற்றி கொண்டு வர்றாங்க. பாருங்கள், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1:34-35 வாசிங்க. அங்கே ஆசாரனைய சாத்தோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி, ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். எக்காலம் யார் ஊதுனா? சாலமோன் ஊதல. சாலமோனுக்காக எக்காலங்கள் வெற்றியின் சத்தத்தை ஊத வச்சார். அதான் கிருபைங்க. கிருபை எல்லாம் பாருங்க. உடனே இந்த செய்தி நாத்தானும் பத்சேபாலும் போய் டக்குன்னு சாலமோனை போய் பார்த்துருப்பாங்க. சாலமோன் அமைதியாக உட்காந்துருப்பான். சாலமோனை போய் சொல்லுவாங்க, வாப்பா நீ தான் ராஜா, நீ தான் ராஜா. நான் ராஜாவா? ஆமாம், இனிமேல் நீ இந்த வஸ்திரம் கிடையாது, உனக்கு ராஜா. அப்போ சாலமோனுக்கு என்ன தெரியும்? ஆண்டவரே, கிருபையால் எனக்கு கிடைச்ச வஸ்திரம். அல்லேலூயா. அவன் செப்பல் போடுவான், நீ இந்த செப்பல் போடக்கூடாது, ராஜா செப்பல் போடணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு புரியுது. கவனிங்க. அல்லேலூயா. உங்களுடைய மனதை மாற்றுங்கள். சூழ்நிலை பார்க்காதீங்க. நான் இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. பிரைஸ் காட். பாருங்க, சாலமோன் பழைய செப்பல் போட போயிருப்பான். நோ நோ நோ, யூ ஆர் கிங். அல்லேலூயா. பழைய வஸ்திரம் போட போவான். நோ நோ, யூ ஆர் கிங், நீ ராஜா. எப்படி கிடைச்சிச்சு? கிருபை. அல்லேலூயா. தேங்க்ஸ் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. சின்ன செப்பல் கொடுத்தாங்க, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, நீங்கள் எவ்வளவு நன்றி செலுத்துறீங்களோ அதுக்கு மேலாக நன்மையை ஆண்டவர் செய்வார். முறுமுறுக்கவே கூடாது. அப்படி உடனே மாறுறான். அப்படி மாறின உடனே வெளியே வரான். நீ போன சாதாரண வாகனம் அல்ல, உனக்காக ராஜ வாகனம் காத்து கொண்டிருக்கிறது. கிருபை உன்னை உயர்த்தி தான் ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாள் முதல் நம்ம விசுவாசிக்க போயிடும், என் மேலே இருக்கிற கிருபை, எங்கள் சபை மக்கள் மேலே இருக்கிற கிருபை எங்களை உயர்த்தி தான் ஆகும். எங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எங்களுக்கு வேண்டிய அனைத்தும் தானாய் வரும். கதவுகள் தானாய் திறக்கும். நாங்கள் கிருபையை சார்ந்து கொள்கிறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, உடனே கழுத, உடனே எக்காலங்கள் எல்லாம் கொண்டு வந்து பாடுறாங்க, ஊதுறாங்க. சாலமோன் சொன்ன, எப்பா ஊதுங்கப்பா, ராஜா ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவனுக்காக எல்லாம் எக்காலம் ஊதுறாங்க, எல்லாம் சலிட் அடிக்கிறாங்க. இவன் அதோனியா சம்பாதிச்சாண்டே, நான் வெளியே வந்தோன்னே நீ என்ன செஞ்சிடணும், வாழ்க வாழ்கன்னு சலிட் அடிக்கணும், உனக்கு பிரியாணி கொடுத்துருக்கேன். பிரைஸ்லாம் அப்படி அல்ல. இங்கே பாருங்க, அப்படி உடனே என்ன ஆகுது பாருங்க. அடுத்த வருஷம் 35. அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து சிங்காசனத்தில் விட்டிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனை என் ஸ்தானத்தில் ராஜாவாக இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். தலைவனாய், இப்ப தலைவன் என்ற ஸ்தானம், அபிஷேகம், ரதம், வஸ்திரம், ஆளுகை அனைத்துமே கிருபைங்க.
அல்லேலூயா. நம்ம இதை மட்டும் புரிஞ்சுப்போங்க, நம்ம வாழ்க்கை முழுவதும் கிருபை. கிருபையால் நம்ம சுகமாயிடுவோம், கிருபையால் நமக்கு பலன் உண்டு, கிருபையால் வாழ்வோம், கிருபையால் தயவு கிடைக்கும், மனசு தயவை உண்டாக்குவார். அல்லேலூயா. கிருபை போதும். பிரைஸ்ல என்ன நடக்குது பாருங்க, 39 பாருங்க. ஆசாரியனாகிய சாத்தோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலோமனை அபிஷேகம் பண்ணினா. எப்படி இருக்கும் பாருங்க, காலைல அப்படியே சாலமோன் அப்படி உட்காந்துருப்பான், அவன் மேலே அபிஷேகம் வரும்போது அவன் நினச்சிருப்பான், இது என்னால் அல்ல, கிருபையா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், வழக்கத்தை வச்சு ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது உங்கள் கிருபைப்பா, நான் ஞானஸ்நானம் எடுத்தது உங்கள் கிருபைப்பா, என்னை அபிஷேகம் பண்ணது உங்கள் கிருபைப்பா, நான் இம்மட்டுமா சபையில் உட்காந்துருக்கேனே உங்கள் கிருபை டாடி, கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்படியே சாலமோன் அமைதியானவன். எப்படி இருக்குப்பாங்க, எல்லாமே அவனுக்கு என்ன ஒன்றுமே புரியலைங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்வை கிருபை கொடுக்க போதுங்க. அப்படியே வந்து உட்காந்துருக்கான், இவன் மேல் ராஜ அபிஷேகம் அப்படியே ஊற்றப்படுது. அந்த ராஜ அபிஷேகம் அப்படியே வரும்போது சொல்லியிருப்பான், ஆண்டவரே உங்கள் கிருபைப்பா, என் மேலே இவ்வளோ அன்பா ஆண்டவரே, என் மேலே இவ்வளோ பிரியமா ஆண்டவரேன்னு சொல்லி சாலமோன் சொல்லியிருப்பான் பாருங்க. அபிஷேகம் பண்ண அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லோரும் ராஜாவாகி சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் வந்த உடனே நம்ம சொல்ல வேண்டாங்க, வாழ்த்துதல் வந்துடும். உன் பேரை கர்த்தர் பெருமை படுத்துவா, உன் சந்ததியோடு கர்த்தர் கூட இருக்கிறார். நாம கிருபையை சார்ந்து கொள்வோம், கர்த்தர் நமக்காக வெற்றியின் முழக்கங்களை முழக்குவார். பிரேசலா பாருங்க. அப்படி சொல்லி பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். இப்போ கிருபை பாருங்க, ஜனங்களை வாங்க வாங்க வாங்கன்னு அவன் தேடி போகல. அபிஷேகம் மேலே ஊற்றப்பட்ட உடனே, ராஜாவாக ஆன உடனே ஜனங்கள் எல்லாருமே ஓகே ராஜா சாலமோன் தான் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் தன்னால் வந்துட்டாங்க. வலதுக்கது வைத்து சொல்லுமா, இயேசுவின் நாமத்தால் கிருபையால் எங்கள் சபை நிரம்பி வழிய போகிறது. இப்போ இருக்கிறது பாக்கிலம் 1000 மடங்கு நாங்கள் பழகி பெருக போகிறோம். சொல்லுங்கள், கிருபையால் இந்த மாதத்தில் என் அக்கௌண்ட்டு நிரம்பும், என் களஞ்சியங்கள் நிரம்பும், கிருபையால் எங்கள் கடனெல்லாம் அடைக்கப்படும், கிருபையால் எனக்கு சுகம் வரும், என்னை தேடி. அப்படி சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஜனங்கள் எல்லோரும் பாருங்க, அந்த ஒரு வரியை மட்டும் வாசித்து முடிக்க வரும். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவன் பிறகாலே போனார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிருபை பெற்றவன். சொல்லுங்க, கிருபை பெற்றவன். இந்த மார்ச் மாதம் முதல் ஆண்டு வருக வர சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், வெற்றி, சுகம் எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணி வரும். நன்மையும் கிருபையும் என்னை ஃபாலோ பண்ணி வரும். காரணம், நான் கிருபை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஏன் என்ன எப்படி அபிஷேகம், இந்த அபிஷேகம் எப்படி கிடைச்சிச்சு? கிருபை. அப்படி ஜனங்கள் எல்லாம் அது மட்டும் இல்லை, எக்கால சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்தார்கள். பிரைஸ் லார்ட். ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் இவன் விலை கொடுத்து வாங்கல, கிருபையால் வந்தது. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சோர்வுகள் நீங்கி போய் இந்த மாதத்தில் நான் கிருபையால் நான் ஆர்ப்பரிப்பேன். கரங்களை தட்டி அப்படி எழுந்து நிற்போமா, எல்லாம் எழுந்து நின்று ராபா கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. ஆண்டவர், நான் கிருபை பெற்றவள், நான் கிருபை பெற்றவன். சோத்திரம் பண்ணுவோமா. ரேபா லபா 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 லா. நான் கிருபை பெற்றவன், நான் கிருபை பெற்றவன். கிருபை எனக்காக வேலை செய்கிறது. இந்த மார்ச் மாதம் கிருபை எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, சபை மக்களுக்காக வேலை செய்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. ஹௌராஷா கலாலா. ஹல்லேலூயா. வேதாகம் சொல்லுது, அவங்க சந்தோஷித்த போது பூமி அதிர்ந்ததுதான். அல்லேலூயா. இவன் அதோனியா சந்தோஷத்துக்காக கொஞ்சம் பேர்த்த கூட்டி பார்த்து எல்லாத்தையும் ஆர்ப்பரித்து எல்லாத்தையும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தான். ஐயா, நான் ராஜாவாக போகிறேன், நான் ராஜாவாக போகிறேன், எல்லாம் வந்துடுங்க, இந்த பந்தி வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல போய் நம்ம இது பண்ணுவோம் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். அல்லேலூயா. சாலமோன் தன்னைத்தானே உயர்த்தவில்லை,
சாலமோனை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவங்க மேல் தேவன் கிருபையா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருபைக்கு எதிர்ப்பதும் பெருமை. பெருமை நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. தாழ்த்திக்கணுங்க. அல்லேலூயா. சாலமோன் அமைதியானவன், சாந்தமானவன், கிருபை பெற்றவன். தன்னையே அவன் உயர்த்தலைங்க. ஆனால் தேசமே சாலமோனை கொண்டாடியது. அல்லேலூயா. சொல்லுமா? இயேசுவின் நாமத்தினால எங்கள் பட்டணம், எங்கள் மாவட்டம், எங்கள் கூட பிறந்தவங்க எங்களை ஆசீர்வாதமாக பார்க்க போகிறாங்க. கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வர போகிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் என்ன செய்தான்? சாலமோன் ஒன்றுமே செய்யலை. எல்லா கிருபை. அவனுக்கு தாவீதின் சிங்காசனம், தாவீதுடைய கோவேர் கழுதை, தாவீதுடைய ஆளிகை, மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகமும் கிருபைங்க. கண்கள் முடிச்சோம். சர்வலம தகப்பனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம். கிருபையாலப்பா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உயர்த்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் வருகை வர ஆண்டவரே எப்பா சாலமோனிலும் பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த கிருபையை நாங்கள் ருசித்து பார்க்குறோம். வலது கருத்தை உயர்த்தி சில நிமிடங்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம். கிருபைன்னு சொல்லுங்கள். கிருபை மாற்ற கிருபை ஆண்டவரே. நான் நிற்பது கிருபை ஆண்டவரே. நான் இன்றைக்கி இந்த நாள் முதல் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. கிருபையால் எனக்கு சுகம் கிடைக்கும். சொல்லுங்கள். கிருபையால் எனக்கு சுகம். கிருபையினால் என் கடன்லாம் அடைக்கப்படும். கிருபையாலப்பா என் உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் சுகத்தை நான் பெற்று அனுபவிக்க போகிறேன். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையால் எங்கள் சபை பலுகி பெருகும். கிருபையாலப்பா எனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் காட். அப்படியே